ஹாய் ஸ்டடி வித் ஷெனில இது என்ன வீடியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் ஆல்ரெடி வந்து குரூப் ஸ்டடீஸ் பற்றி சொல்லியிருந்தேன். ஸோ அதில் நிறைய பேர் இது குரூப் 1க்கு மட்டுமா, குரூப் 2க்கு மட்டுமா, இல்லை ஒர்க்கிங் ஆஸ்பரன்ஸ் வந்து யூஸ் பண்ண முடியுமா, இது வந்து ஈஸியாக இருக்குமா, நீங்கள் வந்து சீக்கிரமாக சொல்லுவீங்களா அப்படின்னு சொல்லி நிறைய பேர் நிறைய டவுட்ஸ் கேட்டிருந்தீங்க. ஆக்சுவலாக வந்துட்டு இப்போ நம்ம வந்து 2026ஓட குரூப் 1ஆக இருக்கட்டும், 2ஆக இருக்கட்டும், 4ஆக இருக்கட்டும், எதுக்குமே ஜிஎஸோட அந்த சிலபஸ் வந்து சேம் தான். பட் அதோட டெப்த் வேணால் வேரியாக இருக்கலாம். பட் இப்போ வந்து அவங்க கேட்குற கொஷின்ஸ் அனாலிசிஸ் பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு எப்படி தெரியுதுன்னா, அது 4ஆக இருக்கட்டும், 2ஆக இருக்கட்டும், 1ஆக இருக்கட்டும், நம்ம ஸ்கூல் புக்ஸில் இருந்து மட்டுமே வரப்போகிறது இல்லை. அவுட் ஆஃப் சோர்ஸ்லேருந்து தான் கேட்குறாங்கங்கிறது நம்மளுக்கு தெரிஞ்சிச்சு. ஸோ அது எல்லாத்துக்குமே வந்து நம்ம கொஞ்சம் ஸ்டாண்டர்ட் ஹையாகவே ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டோம்னா, கொஞ்சம் கம்மியாக இருக்கிறதுமே நம்மளால் ஈஸியாக பண்ண முடியுங்கிறது என்னோட சஜஷன். அண்ட் ஃபஸ்ட்டு வந்து பிகினர்ஸ் வந்து எப்படி படிக்கணும் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேட்குறீங்க. பிகினர்ஸ் வந்து ஃபஸ்ட்டு எக்ஸாமோட ஒரு ஜென்ரல் அவேர்னஸ் வந்து இருக்கணும். இப்போ குரூப் 1ன்னா அதில் என்னென்ன ஸ்டேஜஸ் இருக்குது, 2னா அதில் என்னென்ன சப்ஜெக்ட்ஸ் இருக்குது, 4னா நம்ம எப்படி படிக்கணுன்ற ஒரு ஜென்ரல் அவேர்னஸ் இருக்கணும். அப்படி வந்து நம்மளுக்கு குரூப் 1 வந்து ஒரு ஜென்ரல் அவேர்னஸ்ன்னு பார்த்தோன்னா, எக்ஸாம்ஸ் வந்து 3 ஸ்டேஜஸில் நடக்கும்னு நம்மளுக்கு தெரியும். ப்ரிலிம்ஸ், மெயின்ஸ் அண்ட் இன்டர்வியூ. இதில் வந்துட்டு நம்மளுக்கு இந்த ப்ரிலிம்ஸுங்கிறது ஜஸ்ட் குவாலிஃபையிங் பேப்பர் தான். அதில் வந்து 200 கொஷின்ஸ் கேட்பாங்க, 300 மார்க்ஸ். மெயின்ஸ் வந்து நம்ம 750 மார்க்ஸ்க்கு எழுத போகிறோம். அண்ட் இன்டர்வியூ வந்து 100 மார்க்ஸ். இப்போது இதில் இந்த 850 மார்க்ஸ்க்கு தான் நம்ம வந்து உள்ளே இருக்கோமா இல்லையாங்கிறத முடிவு பண்ண போகுது. ஸோ இப்போ வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, ப்ரிலிம்ஸ்க்கு வந்து 6 யூனிட்ஸ் இருக்குது நம்மளுக்கு தெரியும். மெயின்ஸ்க்கு வந்து 4 பேப்பர்ஸ் இருக்குது. அந்த 4 பேப்பர்ஸில் வந்து தமிழ் வந்து ஒரு குவாலிஃபையிங் பேப்பர் தான். அண்ட் வந்து ஜிஎஸ்சில் வந்து நம்மளுக்கு மொத்தம் 3 பேப்பராக நம்ம எழுத போகிறோம். அதில் ஃபஸ்ட் பேப்பர் வந்து பார்த்தோன்னா, அதில் ஐஎன்எம் இருக்கும், சோஷியல் இஷ்யூஸ் இருக்கும், அண்ட் எத்திக்ஸ் இருக்கும். பேப்பர் 2ன்னு வந்து பார்த்தோன்னா பாலிட்டி அண்ட் இந்தியா டெவலப்மெண்ட்க்கு டெக்னாலஜிஸோட இம்பார்ட்டன்ஸ் என்ன, அண்ட் மோஸ்ட்டாக சயின்ஸ் ஓரியன்டாக இருக்கும் இது. அண்ட் தமிழ் சொசைட்டி. அண்ட் தேர்ட் பேப்பர் வந்து பார்த்துட்டோம் அப்படின்னா ஜுவாலஜி, அதுக்கப்புறமா வந்துட்டு சயின்ஸு, அப்புறம் எக்கனாமிக்ஸு. இந்த 3 பேப்பர்ஸில் ஆக்சுவலாக இப்போது ப்ரிலிம்ஸ் இது எல்லாமே வந்து ப்ரிலிம்ஸில் இருக்கிறது தான். மெயின்ஸுக்குன்னு நம்ம எக்ஸ்ட்ரா பார்க்க போகிறோம் அப்படின்னா சோஷியல் இஷ்யூஸ், எத்திக்ஸு அண்ட் அதுக்கப்புறம் சயின்ஸ் வந்து நம்ம ப்ரிலிம்ஸ்க்கு வந்து அவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க மாட்டோம். பட் மெயின்ஸ்க்கு வந்து நம்ம இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து தான் ஆகணும். ஸோ இது மீதி எல்லாமே வந்து நம்ம ப்ரிலிம்ஸ்க்கும் மெயின்ஸ்க்கும் சேம் தான். ஸோ நம்ம இதை வந்து மெயின்ஸ் ஓரியன்டில் எப்படி படிக்கணும், ப்ரிலிம்ஸ் ஓரியன்டில் எப்படி படிக்கணும் அப்படின்னா, ஒரே ஒரு வித்தியாசம் என்னென்னா, இப்போ நம்ம ப்ரிலிம்ஸ்க்கு ஃபேக்ட் ஓரியன்டாக படிச்சிருவோம். அதாவது அதோட இம்பார்ட்டண்ட் டேட்ஸ் என்ன, அது யார் கொண்டு வந்தாங்க, எப்போ கொண்டு வந்தாங்க, அது ஏன் கொண்டு வந்தாங்க, இந்த அளவில் ஒரு லெசனோட இம்பார்ட்டண்ட் ஃபேக்ட்ஸ். இப்போ நம்ம அது வந்து ஒரு ஒன்லைனராக நம்ம படித்தா கூட நம்மளை அதை வந்து மெமரி பண்ணுறோம் அப்படி தான். பட் மெயின்ஸ் வந்து எப்படின்னா, இப்போது ஒரு விஷயம் நடக்குது அப்படின்னா ஏன் நடக்குது, அதுக்கான காரணங்கள் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, அதுக்கப்புறமா சரி இது நடக்கலைன்னா என்ன ஆகியிருக்கும், அந்த இடத்துல வந்து என்ன இம்பேக்ட் நடந்திருக்கும், இப்போ இது நடந்ததுனால என்னென்ன இம்பேக்ட் நடந்துச்சு, அந்த இம்பேக்ட் வந்து நம்மளுக்கு நல்லதா கெட்டதா, சரி ஓகே இங்கே இப்படி நடந்ததுனால என்னெல்லாம் எஃபெக்ட் ஆகணும், என்னெல்லாம் நம்மளுக்கு அதிலேருந்து ப்ராஃபிட் என்னெல்லாம் கிடச்சிது அப்படின்னு சொல்லி அந்த ஒரு விஷயத்தை வச்சு நிறைய ஆங்கிளில் யோசிக்கிறது தான் மெயின்ஸ். ஸோ நம்ம மெயின்ஸில் வந்து கொஷின்ஸ் வந்து ப்ரெடிக்ட் பண்ணவே முடியாது. நீங்கள் வந்து ஒரு டாபிக் எடுத்து படிக்க ஆரம்பிக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதுக்கான நீங்களே வந்து ஒரு 1000 கேள்வி கேட்டு பாருங்கள் அந்த ஒரு டாப்பிக்கில், உங்களால் பதில் சொல்ல முடியுதா? ஸோ இந்த ஓரியன்டில் படிக்கிறது தான். இப்போது இது ரெண்டுத்துக்கும் என்ன வித்தியாசம் ஆகிட போகுது, இப்போ நீங்கள் மெயின்ஸ்க்கு படிக்கிறீங்கன்னா இந்த இதிலே எல்லாமே வந்துடும்ல, ஏன் நடந்துச்சு, எதுக்கு நடந்துச்சு, எப்போ நடந்துச்சு, எல்லாமே படிக்க தான் போகிறோம். அது ப்ரிலிம்ஸ்க்கும் யூஸ் ஆக தானே போகுது. ஸோ நம்ம வந்து அதனால இதை வந்து தனித்தனியாக படிக்கணும்னா ஒரு டிஃப்ரெண்ட்டாக படிக்கணும் அப்படிங்கிறது அவசியம் இல்லை. அண்ட் இன்னொரு கேள்வி என்னென்னா, பிகினர்ஸாக இருக்கும், ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கும், ஒர்க்கிங் பர்சனாக இருக்கும். ஸோ இவங்களில் வந்து ஒரே ஒரு வித்தியாசம் என்னென்னா டைமிங் தாங்க டிஃபர் ஆக போகுது. எப்படின்னா, இப்போது ஃபுல் டைம் ஆஸ்பிரண்ட்டாக இருக்கிறவங்களுக்கு ஒரு டே ஃபுல்லாகவே அவங்களுக்கு அவைலபிளாக இருக்கும். பட் அதில் 24 ஹவர்ஸ் அவங்களுக்கு இருந்தாலும் அவங்களோட ஸ்டடி கெப்பாசிட்டி எவ்வளோ இருக்குது,
ஸோ இப்போ ஒருத்தவங்களால 8 ஹவர்ஸ் 9 ஹவர்ஸ் கூட ஸ்டாண்டர்டாக படிக்க முடியும். சில பேர்னால அப்படி படிக்க முடியாது. ஈஸியாக டிஸ்ட்ராக்ட் ஆவாங்க. இல்லைன்னா ஒரு சப்ஜெக்ட் படிச்சுட்டே இருக்கும்போது அவங்களுக்கு வந்து ஃபீல் ஆச்சு, அது வந்து கொஞ்சம் வேகா போகிற மாதிரி ஃபீல் ஆச்சு அப்படின்னா கொஞ்சம் டிஸ்ட்ராக்ட் ஆகிடுவாங்க. ஸோ அந்த மாதிரி இருக்காங்க. ஃபுல் டைம் ஆஸ்பிரன்ஸும் ஃபுல் டைம் படிக்கிறாங்கங்கிறது அஷூரன்ஸே கிடையாது. இப்போ நோட்டிஃபிகேஷன் வரப்போகுது அப்படின்னா, அந்த முன்னாடி இருக்கிற வரைக்கும் நம்ம வந்து ரொம்ப ஸ்லோ அண்ட் ஸ்டடியாக ஒரு 8 ஹவர்ஸ் 9 ஹவர்ஸ் கூட பட் ப்ரொடக்டிவாக படிக்கணுமா? அதுதான் முக்கியமான வார்த்தை. இப்போ மினிமம் நம்ம ஒரு நாளைக்கு 4 to 5 ஹவர்ஸ் அப்படிங்கிறதே எனஃப். ஆனால் இது கன்சிஸ்டன்ஸாக இருக்கணும். அதாவது இன்றைக்கி நீங்கள் 4 to 5 ஹவர்ஸ் படிக்கிறீங்க அப்படின்னா நாளைக்கும் நீங்கள் அதே 4 to 5 ஹவர்ஸ் நீங்கள் படிக்கணும். ஸோ இந்த மாதிரி கன்சிஸ்டன்ஸாக எக்ஸாம் வரைக்கும் நீங்கள் படிக்கிறீங்க அப்படிங்கிறப்ப நம்மளால் சக்ஸஸ் வந்து ரொம்ப கிட்டவே போகிறோம் அப்படின்னு அர்த்தம். மேக்ஸிமம் 8 ஹவர்ஸ் இது வந்து அவங்களுடைய கெப்பாசிட்டியை பொறுத்து நம்ம படிக்கிறது இருக்குது. அண்ட் இதில் ஹவுஸ் ஒய்ஃப் அப்படின்னு பார்த்தோன்னா இருக்கிறதுக்கே நிறைய டைம் இருக்கிற மாதிரி தெரியும். பட் ஆனால் இவங்களுக்கு டைம் வந்து ஒரு ஒரு லாங் டைமாக வந்து நம்மளால் அலோகேட் பண்ணிக்கவே முடியாது. நடுவில் ஏதோ ஒரு வேலை இருக்கலாம், இல்லை நடுவில் ஏதாவது வந்து டிஸ்ட்ராக்ஷன்ஸ் இருக்கும், திடீர்னு யாராச்சும் கூப்பிடுவாங்க. ஸோ இந்த மாதிரி நிறையவே வந்து டிஸ்ட்ராக்ஷன் இருக்கிறது ஹவுஸ் ஒய்ஃப் தான். ஸோ இவங்க என்ன பண்ணணும்னா ஸ்டடி ஹவர்ஸை வந்து நம்மளால் ஸ்டாண்டர்டாக வைக்க முடியாது. ஸோ நம்ம என்ன பண்ணிடணும் அப்படின்னா ஒர்க்கிங் ஹவர்ஸை வந்து இந்த டைம்லேருந்து இந்த டைமுக்குள்ளே நான் என் ஒர்க்கை முடிச்சிடணும் அப்படின்னு சொல்லி ஒர்க்கிங் டைமை நீங்கள் முடிச்சிட்டிங்க அப்படின்னா மீதி இருக்கிற டைமில் நீங்கள் படிக்கலாம். அண்ட் ஸ்லீப்பிங் வந்து என்றைக்குமே யாருமே கண்ட்ரோல் பண்ணாதீங்க. ஏன்னா ஸ்லீப்பிங்கை கண்ட்ரோல் பண்ணிவிட்டு நீங்கள் படிக்கிற ஒரு விஷயம் கூட உங்களோட மெமரியில் இருக்காது. ஸோ என்ன பண்ணணும் அப்படின்னா ஜஸ்ட் ஒரு 1/2 அன் ஹவர் ஸ்லீப் எடுத்துகிட்டு நீங்கள் நெக்ஸ்ட்டு படிக்கும்போது இன்னுமே கூட ஃப்ரெஷ்ஷாக இருப்பீங்க. நீங்கள் இன்னுமே கூட நல்லாவே படிக்கலாம். அண்ட் வந்துட்டு அதே மாதிரி Group 2 ஆர் Group 4 எல்லாமே சேம் சிலபஸ் தான். பட் எக்ஸாம் பேட்டர்ன் தான் வேறு. இப்போ Group 2 வந்து சேம் 100 தமிழ், ஜிஎஸ்சில் வந்துட்டு 75 ஜிஎஸ் 25 மேக்ஸு. ஸோ இது வந்து மெயின்ஸ் இருக்குது. Group 4க்கு மெயின்ஸ் கிடையாது. இது ஒண்டி தான் டிஃப்ரென்ஸ். இப்போது நம்மளோட ஒரு டே எப்படி இருக்கணும் அப்படின்னா மேக்ஸ் கம்பல்சரி இருக்கணும். அண்ட் ஆல்ரெடி எடுத்த நோட்ஸை ஒன்ஸ் வந்து நீங்கள் ரிவைஸ் பண்ணுற மாதிரி இருக்கணும். அண்ட் ஒரு சப்ஜெக்ட் இருக்கணும். ஸோ இப்படி தான் நீங்கள் ஒன் டேவை ப்ரொடக்டிவாக யூஸ் பண்ண முடியும்.